யாரோ நம்ம குடும்பத்துல கண்ணு போட்டிருக்காங்க பிரீத்தி. இந்த உலகத்துல நம்ம வீட்டை தவிர கஷ்டம் கொடுக்கறதுக்கு வேற வீடே இல்ல போல இருக்கு. எல்லாம் ஒட்டு மொத்தமா நம்ம வீட்டுக்கு வந்து சேருது. ஒண்ணு போனா இன்னொன்னு வந்து சேருது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. இல்ல, நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நம்ம பொண்ணு வாழ்க்கையை நம்ம கெடுத்துட கூடாதுங்க. ஏதாவது பூஜை செய்யலாங்க, ஏதாவது தீர்வு கிடைக்கும்ல. இல்ல பிரீத்தி, நம்ம பசங்களுக்கு நாம என்ன குறை வச்சோம்? அன்பு காட்டுறதுலயும் சரி, பாசம் காட்டுறதுலயும் சரி, அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள்ல இருந்து நாம எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றி வச்சிருக்கோம்ல பிரீத்தி. இந்த பொண்ணுங்களை எல்லாம் நாம ஒரு விதமா வளர்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அது நம்மளோட டியூட்டி. நான் சொன்னது புரிஞ்சுதா? பசங்க மேல அளவுக்கு அதிகமா அன்பு வை, பாசத்தை காட்டு. ஆனா பொண்ணுங்களை வளர்க்கறதுல, இந்த பண்பாட்டு விஷயத்துல, கலாச்சார விஷயத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லைம்மா. நீ பண்றதுல ஒரு குறை இருக்கு. நல்லா இருக்குங்க. பழியெல்லாம் ஏன் மேல போடுறீங்க? நான் என்ன பண்ணுவேன்? அங்க எதுவும் உதவாத ஆளுங்க கிட்ட என் பொண்ணை நான் விட்டுருவேனாங்க? அந்த திருநங்கைக்கும் நான் எந்த குறையும் விட்டு வைக்கல. அவ இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா. சுமதி, நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? அது வந்து அத்தை, நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். அதோட அத்தை, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இதுல தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் இதெல்லாம் உங்க நல்லதுக்காக மட்டும்தான் செய்யறேன். இல்ல அத்தை, நான் தேங்க்ஸ் சொன்னது வந்து ஹனிமூனுக்கு இல்ல. நான் எதுக்கு தேங்க்யூ சொன்னேன்னா, நீங்க அக்காவுக்கு நீங்களே ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கீங்க. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். அத்தை, சிண்டுவோட சாக்கா இருக்கலாம், குறைஞ்சது நீங்க ரியலைஸ் ஆவது பண்ணீங்களே அக்கா இந்த வீட்டுக்கு எவ்வளவு தேவைன்னு. நான் அதுக்கு தான் தேங்க்யூ சொன்னேன். அதோட இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. என் பார்வையில உங்க மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, என்னை விட அக்கா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சௌமியா உனக்கு ஃபோன் பண்ணாளா? ஆமா அத்தை, அக்கா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு உங்களால நினைச்சு பார்க்கவே முடியாது. அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கு தானே உங்களுக்கு தேங்க்யூ சொன்னேன். ஒரு நிமிஷம் அத்தை, நீங்க அவர்கிட்ட பேசுங்க. சும்மா கலக்கிட்டீங்களே பிரீத்தி. இப்ப நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க உங்களுடைய 2 மருமகள் மேலயும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. உன்னோட 2 மருமகளும் சந்தோஷமா இருக்காங்க, உன் மகன் கூட. என்னாச்சு பிரீத்தி? அங்க வீட்டுல எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? அர்ஜுன் தாஸ் எங்க? அவரு நல்லா இருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ போன வை, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி பிரீத்தி. ஆனா அருண், இதனால ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? 200% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எனக்கு என் அம்மாவை பத்தி நல்லா தெரியும். அர்ஜுன் தாஸ் அங்க பிரீத்தி கிட்டே தான் இருப்பாரு. அப்புறம் இப்போ அவர் பிரீத்தி கிட்ட கேட்டிருப்பாரு. என்ன விஷயம் பிரீத்தி? சுமதி கிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் அப்செட்டா இருக்க. அப்புறம் என்ன, பிரீத்தி கிட்ட எந்த பதிலும் இருக்காது. பிரீத்தி அவங்களுடைய ரூமுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை ரூமுக்கு போற வழியில யாராவது தெரியாம பிரீத்தி இடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேரண்டியா திட்டு விடும். அறிவு கட்டவளே, என்ன பண்ற? போய் படிக்கிற வேலையை பாரு, இல்லனா உங்க அம்மா கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்ணு. அப்புறம் பிரீத்தி அவங்க ரூம்ல டென்ஷன்ல பரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அர்ஜுன் தாஸ் பிரீத்தி பின்னாடியே அவங்களோட ரூமுக்கு போய் அவங்க கிட்ட கேட்பாரு, பிரீத்தி என்ன விஷயமான்னு சொல்லுன்னு கேட்பாரு. என் பிரீத்தி எப்பெல்லாம் இப்படி மிலிட்டரி பரேட் பண்றாலோ அப்பெல்லாம் கண்டிப்பா ஏதாவது டென்ஷன் இருக்கும். என்ன பிரீத்தி, முதல்ல உன்னோட பரேடை நிறுத்திட்டு உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு. அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் என்ன, பிரீத்தி அர்ஜுன் தாஸ் கிட்ட எல்லா கதையும் ஸ்டார்ட் டு எண்ட் கிளியர் கிட்ட சொல்லுவாங்க.
என்னங்க அது சிண்டு